ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா அவரைக்கொட்டை கிரேவி. இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அவரைக்கொட்டை, தேவையான அளவு எண்ணெய், 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணது, 1 கொத்து கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது, 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 கப் சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் தனியா சீட்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் ஜீரா, அப்புறம் 1 கப் கட் பண்ண தேங்காய், 1 லெமன் சைஸ் டர்மரிண்ட். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் 1 கப் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனால் போதும், அதாவது ஒரு லைட் பிங்க் கலர் ஆனால் போதும். அந்த அளவுக்கு இதை ரொம்ப நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 10 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு இஞ்சியோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வறுத்துக்கணும். இதுவும் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. நம்ம இந்த தனியாவை இப்படி வறுக்கும் போது இதை தீய விடாமல் பொன்னிறமாக வதக்கி பக்குவமாக எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் ஜீரா இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவரைக்கொட்டையை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். இந்த அவரைக்கொட்டை கூட உருளைக்கிழங்கு போட்டு அவரைக்கொட்டை பல்லியா பண்ணலாம், அவரைக்கொட்டை வடை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இதில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அவரைக்கொட்டை கர்நாடகாவில் ஈஸியாக கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட் அப்புறம் காய்கறி கடைகளில் எல்லா கடைகளையும் இது இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கிடைக்குமான்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியில் ஒரு பாதி அளவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளியில் இருக்கிற எல்லா ஜூஸும் வெளியே அந்த இன்க்ரீடியன்ஸோட ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி
இந்த மசாலாவில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம போட்ட புளியும் இந்த மசாலா கூட நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே இந்த மிளகாத்தூளை போட்டு இந்த ஆயில் கூட மசாலா கூட சேர்த்து வதக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. அவ்வளோதான், இந்த வதக்க வேண்டிய மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா மைய தண்ணி விட்டு நல்லா முழன்னு அரைச்சிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பாதி அளவு தக்காளி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டோம். மீதி இருக்கிற பாதி தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவரைக்கொட்டையை 1 கப் அவரைக்கொட்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவரைக்கொட்டை எல்லாம் நல்லா தக்காளி வெங்காயத்து கூட ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கியிருக்கிறோம். அதனால் உப்பு சரியாக இருக்கான்ட்டு இந்த சமயத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த கிரேவியை ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கார்னிஷிங்க்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவரைக்கொட்டை கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.